வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திடீரென நடந்த சந்திப்புகள் பலவிதமான யோசிக்க தோணும். என்ன யோசிக்க தோணுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி தேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் டிவிகேவை சேர்ந்தவரும் எம்பி ஒருத்தர் சந்திச்சிருக்காங்க, காங்கிரஸ் எம்பி. அந்த காங்கிரஸ் எம்பி யார்? இப்போ தான் கட்சி கட்டுப்பாட்டை மீறி யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதையும் மீறி இந்த சந்திப்புகள் நடக்குதுன்னா இது திமுகவை உஷ்ணப்படுத்தியிருக்கு. ஜூவியில் வந்த செய்தி என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கி டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது மிக இல்லை. நீங்கள் திமுக உடன்பிறப்புகள் மறுத்தாலும், இல்லை பிஜேபிக்காரங்க மறுத்தாலும், அதிமுககாரங்க மறுத்தாலும் இதான் உண்மை. வரக்கூடிய நாட்களில் இது இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும். நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்துட்ருக்க மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி நிறையா பேர் உங்களுடைய கருத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. சைலண்ட்டாக ஒரு மௌன புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா நான் சொல்கிறது சரியா, இல்லை எதிரில் இல்லை திமுக தான் ஜெயிக்கும், என்டிஏ தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேர்தல் வந்தவுடனே அது எப்படி முடிவு வந்தவுடனே தெரிய போகுது. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்கிறோம். மக்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்று தெரியும். மக்கள்கிட்ட நம்ம பேசி பார்த்த வரைக்கும் டிவிகேவுக்கு ஒரு பெரிய அமோகமான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. அப்போ டிவிகே பக்கம் காங்கிரஸ் போயிருமான்னும் போது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம், போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க, அவங்க திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனாலும் இன்னமும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் டிவிகே காங்கிரஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ செய்தி என்ன, ஜூவியில் என்ன போட்டிருக்காங்க? சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் நம்ம கார்த்திக் சிதம்பரம் அவங்க பையன் கார்த்திக் சிதம்பரமும் அருண்ராஜும் பேசுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராகுல்கிட்ட நான் ஒரு பேசிட்டேன், நம்ம கூட்டணிக்கு சரியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. இதை தெரிஞ்சு ஸ்டாலின் ரொம்ப டென்ஷனில் இருக்கார். என்னப்பா அப்பா நம்ம கட்சியை வாழ்த்தி பேசுகிறார், நம்ம கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறாரு, பையன் வேறு ரூட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும், கார்த்திக் சிதம்பரம் பல நேரங்களில் காங்கிரஸை பற்றி சரியாக விமர்சிக்கலாம் ஆரம்பிச்சிடுவார். அவர் புது ரூட்டில் போவார். அவர் ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி அப்பாவுக்கு ஒரு கருத்து, பையனுக்கு ஒரு கருத்து. மாணிக்கம் தாகூர் இந்த அளவுக்கு பேசினதுக்கு பிறகு, வேணுகோபால் அவர்கள் யாரும் பேசக்கூடாது, கட்சி கட்டுப்பாடு, யாரையும் சந்திக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடக்குதுன்னா, அதுவும் கார்த்திக் சிதம்பரம் சந்திக்கிறாருன்னா அது ஜூவியில் காரணம் நம்மளாம் போட மாட்டாங்க. அதனால தான் ஜூவின் பேர் போட்டு நம்ம போட்டோம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, கார்த்திக் சிதம்பரம் யாரோ ஒருத்தர் இல்லை. இப்போ திருச்சி வேலுசாமி பேசினா அவர் எங்கள் ராகுலை எப்போங்க சந்திச்சாருன்னு சொல்லிடலாம். கார்த்திக் சிதம்பரம் அப்படி இல்லை. அன்றாடம் ராகுல் காந்தியை பார்த்துட்ருக்கவர், பிரியங்கா காந்தியை பார்த்துட்ருக்கவர், நாடாளுமன்றத்தில் உறுப்பினர். ஏற்கனவே மாணிக்கம் தாகூர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர். மாணிக்கம் தாகூர் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இவர் சந்திச்சிருக்கார் அப்படின்னா, ஏன்னா மாணிக்கம் தாகூர் கூட போய் டிவிக்கு ஆளுங்களை சந்திக்கல, இவர் நேரடியாக சந்திச்சிருக்காருன்னா, அதுவும் குறிப்பாக விருந்தினர் மாளிகையில் சந்திச்சிருக்காருன்னா தெரியட்டும் கவர்மெண்ட்டுக்குன்னு தெரிஞ்சே பண்ணுறாரு. அப்போ காங்கிரஸ் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? தேமுதிகவை நீங்கள் சேர்த்தாலும் நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வரலாமா இல்லைன்னு இன்னும் நாங்கள் முடிவு பண்ணல. வந்தோம்னா இத்தனை சீட்டு கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், இல்லாட்டினா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆட்சியில் பங்கு இல்லாட்டினாலும் சீட் அதிகம் வேணும். இதான் இப்போ காங்கிரஸோடைய டிமாண்ட். எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, 25 சீட்டு காங்கிரஸ் ஒத்துக்கணும், அதனால தான் தேமுதிகவை கொண்டு வந்துட்டாருன்னு. தேமுதிகவும் இன்றைக்கி காங்கிரஸும் ஒன்றா, இது கூட தெரியாமல் சில பேர் பேசுகிறாங்க. தேமுதிக ஓபிஎஸ் ரெண்டு சேர்ந்தாலும் காங்கிரஸுக்கு ஈக்குவலாக இருக்க முடியுமா? காங்கிரஸுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் வந்தால் தானே சார் மதச்சார்பற்றம் அப்படிங்கிற ஒரு கொள்கை தெரியும். நீங்களும் பிஜேபியும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்குன்னு விஜய் சொல்கிறார். அது இல்லை, நாங்கள் மதச்சார்பற்றம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஐஎஸ்ஐ முத்திரை மகள், அதுதான் காங்கிரஸ். இந்தியா முழுக்க காங்கிரஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இந்தியாவில் மோடியை வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் தான். ராகுல் மட்டும்தான் மோடி கூட சேர மாட்டார், மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்துட்டாங்க. கரெக்டாக நம்ம சொல்கிறது. அப்போ கார்த்திக் சிதம்பரம் இந்த அளவுக்கு தைரியமாக பார்க்குறது. ஏன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சந்திப்பு நிகழ்த்துறதுக்கு நைட் 10 மணிக்கு மேலே வைப்பாங்க, இல்லைனா பெங்களூர் போய் அங்கேருந்து டெல்லி போய் சந்திப்பு நடத்துவாங்க. அப்படி நடத்துவாங்க. பட்டவர்த்தனமாக சேத்துப்பட்டில் விருந்தினர் மாளிகையில் பண்ணுறாருன்னா தெரிஞ்சே தான் பண்ணுறாரு. திமுக எரிச்சல் அப்படின்னு தான் பண்ணுறாரு. திமுக எரிச்சல் படுத்துக்குன்னு மேலே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் தேமுதிக உள்ளே எடுத்து காங்கிரஸுக்கு டஃப் கொடுப்பீங்க, அவங்க பண்ண மாட்டாங்களா? நீங்கள் தேமுதிக உள்ளே சேர்த்தாலும் நான் பேசுவேன், ஒரு நாள் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது சவால் விடுற மாதிரி தான். அது நேரடியாக தானே கருத்து சொல்லக்கூடாது. இப்படி பேசிட்டு போகிறேன், முடிஞ்சு தொடர்ந்து வேறு சொல்லிகிட்டு இருக்கார் கார்த்திக் சிதம்பரம். விஜய்க்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்கிறது. இப்போ என்ன பேசப்பட்டதான்? அதாவது ராகுல் அவர்களுடைய மனம் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் கார்த்திக் சிதம்பரம் இந்த ஒரு மூவை பண்ண மாட்டார். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி மாநிலம் எடுக்கப்பட்ட எல்லா சர்வேலையும் இன்றைக்கி நம்ம விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய அமோகமான ஆதரவு இருக்கிறது. விஜய் களத்தில் இறங்கி பேசினார்னா எடுபடும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் பூத் கமிட்டி வைங்க. இப்போ பார்த்துட்ருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு நம்ம திமுகலேருந்து நிர்வாகி வருவார், இல்லை பிஜேபியிலேருந்து நிர்வாகி வராரு, அதிமுகலேருந்து வராரு. அம்மா இந்த தடவை ஓட்டு திமுகவே போடுங்கம்மா,
நாங்கள் நிறையா சாதனையை நிறைவேற்றிட்டோமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனசில் சில பேர் அப்படிங்களா, என்ன ஒரு சாதனையை நிறைவேற்றலை, உங்களுக்கு வைக்கண்டா வேட்டும்னு நினச்சிக்குவீங்க. இல்லைன்னா கேள்வி கேட்பீங்க. ஏமா எல்லாருக்கும் உரிமை தொகுன்னீங்க, சில பேருக்கு மட்டும்தான் கொடுத்தீங்க கேட்பீங்க. அரசு ஊழியராக இருந்தால் என்ன கேட்பீங்க? ஓய்வு திட்டம் தம்பி எப்பப்பா கொண்டு வர போகிறீங்க, இதெல்லாம் கேட்பீங்க கேள்வி. உங்கள் கனவை சொல்லுங்கன்னா வரட்டி அடிப்பீங்க. அதுவும் இருக்குது. அதிமுக வருது, ஐயாம்மா எங்கள் திமுக ஆட்சி மோசமாக, எங்களுக்கே ஓட்டு போடுங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்க? உங்கள் ஆட்சியில் அந்த ஊழல் இந்த ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல், நீங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நினைப்பாங்களா? பிஜேபி வந்தால் சொல்லவே வேணாம், பார்க்கவே மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு. விஜய் கட்சி போனேன் ஐயா, விஜய் கட்சி போவே வேணாம் ஐயா. இல்லை விஜய் சொல்கிற மாதிரி இன்றைக்கி அதை நீங்கள் என்னங்க அது ஒரு தப்பான அரசியல்னு சொன்னாலும் ரைட். என்னங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, பனையூர் விட்டு வர மாட்டாரு, அவர் எப்படிங்க முதலமைச்சர்? அவர் உழைக்காமல் முதலமைச்சர் ஆக முடியுமா? சிஎம் காலையிலேருந்து ஓடி 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 உழைச்சிட்ருக்காரு. அதான் மக்கள் கேட்குறாங்க, ஓடி ஓடி உழைப்பது மக்களுக்காகவா இல்லை உங்கள் பையனுக்காகவா? மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிமுக ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்களே தடுக்கி விடுவாங்க, இவங்களே தடுக்கி விடுவாங்க. நேரு அவர்களை காப்பாற்ற திமுக போராடுவது எதற்காக? நேரு மாட்டிக்குவார் அப்படின்னு அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். ஆனால் பார்த்தா தந்தை மகன் 2 பேரும் அடித்த கொள்ளை வெளியில் தெரிஞ்சிருங்கிறதுனால நேரு மேலே எஃப்ஐஆர் போடல. அப்போ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பார்த்தியா, உங்கள் ஆட்சியில் பல்கலைக்கழக மாணவி விஷயம் ஞானசேகரன் போச்சு, யார் அந்த சார்னு எடப்பாடி கேட்குறாரு. உடனே ஸ்டாலின் கேட்குறாரு, பொள்ளாச்சியில் என்ன நடந்தது, யார் அந்த ஆள் அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா, மடப்புறத்தில் அஜித்னு ஒருத்தர் அடித்தே கொண்டுட்டீங்களே அப்படின்னு எடப்பாடி கேட்குறாரு. உங்கள் ஆட்சியில் மட்டும் சாத்தான் கூட நடந்ததுன்னு இவர் சொல்கிறாரு. ஏட்டிக்கு போட்டியாகுது 2 பேரும். மக்கள் பார்க்குறாங்க, என்னப்பா இவங்க தப்பு அவர் சொல்கிறாரு, அவர் தப்பா இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் நமக்கு தெரிஞ்சதை விட பல விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க. சரிப்பா, புதுசாக ஒரு தம்பி வந்திருக்காருப்பா, தம்பிக்கு ஒரு ஓட்டு போட்டால் தான் என்ன யோசிப்பாங்களோ, யோசிக்க மாட்டாங்களா? அப்போ இந்த விஷயங்கள் விஜய்க்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும். பொதுவாக எல்லோரும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், விஜய்க்கு ஆள் இல்லை காசு இல்லை, ரைட். அந்த 2 தான். ஆளும் காசும் வச்சுருந்தா மட்டும் ஒரு தேர்தலை ஜெயிக்க முடியுமா? அது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் மனசு வேணும். மக்கள் எல்லோரும் இன்றைக்கி இவங்களும் பணம் கொடுக்குறாங்க, அவங்களும் பணம் கொடுக்குறாங்க, கரெக்ட். முதல்ல இருந்த மக்கள்லாம் சத்தியத்துக்கு கட்பட்டு சரி பணம் எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா பணம் வாங்கிட்டு சத்தியம் கூட பணம் வாங்கிட்டா அப்போ ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி மக்கள் இல்லை. ஏன்பா என் வீட்டு பணம்பா, எது என்ன இவர் கொடுக்குறது, என் வீட்டு பணத்தை என்ன அப்படியே வாங்கிட்டு போய் அவருக்கு ஓட்டு போட வேண்டியதான். மக்களே மாறிட்டாங்க. அதனால் இந்த 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 மக்கள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி திமுகவையும் அதிமுக விரட்டி அடிப்பாங்கன்னு டிவிக்கே சொல்லுது. டிவிக்கேவுக்கு ஆள் இருக்கிறனால தானே சார் காங்கிரஸ் பேசுது. ஆளே இல்லாத கட்சி கூட காங்கிரஸ் பேசுமா? 10% இருக்கக்கூடிய கட்சி ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் பேசுமா? அதோட காங்கிரஸ் யோசிக்கிறது என்ன? இருக்கட்டும், ஒரு 2 விஷயம் யோசிப்பாங்க. ஒன்று, நமக்கு எம்பி பதவி கொடுக்கணும், அதிக சீட்டு கிடைச்சா இங்கே போவோம், இல்லைன்னா இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, டிவிக்கோட சேர்ந்துருவோம், வாக்கு சதவீதத்தை உயர்த்துவோம், பல தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. 70 தொகுதினா கட்சி வளரும், பல தொகுதியில் நம்ம ஆளுங்க நிற்பாங்க. அப்படி யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? இப்போ கார்த்திக் சிதம்பரம் அருண்ராஜை பார்த்துருக்காரு அப்படின்னு ஜூவி போட்ட செய்தி மற்ற பத்திரிகைகள் இருந்தால் சொல்லலாம். ஜூவி விஷயம் இல்லாமலாம் போட மாட்டாங்க அவங்க. இது கண்டிப்பாக திமுக ஒரு பதட்டம் தான். நீ தேமுதிக வச்சு என்னை செக் வச்சுன்னா நான் உனக்கு செக் வைக்கிறேன். எந்த செக்கு? இது வரைக்கும் மாணிக் தாக்கூர் தான் பேசிகிட்டு இருந்தார். சிதம்பரம் உங்கள் ஆட்சி வேணுங்கிறார். அவங்க பையனை விட்டே உனக்கு செக் வைக்கிறேன், கரெக்டுங்களா? செல்வப்பிரதி என்ன பண்ணுவார்? இவர் நடவடிக்கை எடுத்துருவீங்களா? நீங்கள் எடுத்தால் பாருங்களேன். மாணிக்கம் தாக்கூர் முறையே நடவடிக்கை எடுக்க முடியல உங்களால். ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? காங்கிரஸ் யோசிக்குதுங்க. அதான் விவரமான கட்சிம்பாங்க. அதாவது மாணிக்கம் தாக்கூரையும் கண்டிக்கக்கூடாது, அதே சமயத்தில் திமுகவுக்கும் ஒரு அச்சத்தில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். மாணிக்கம் தாக்கூர் நீங்கள் பேசாதீங்க, அதுக்கு பதிலாக ட்விட்டர்லாம் என்ன வேணால் போட்டுக்கோங்க, நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க, நீங்கள் பார்த்து பேசுங்க. அப்போ திமுக ஒரு பதட்டத்திலே இருக்கணும். இன்னமும் திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், காங்கிரஸ் இல்லைன்னா திமுக அவுட்டு. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும். காங்கிரஸ் இருந்தாலே அவுட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, அது எங்களுக்கு புரியுது. நிறைய பேர் கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கருத்து நிறைய பேர் பதிவிடுறீங்க. காங்கிரஸே இருந்தாலும் இந்த தடவை திமுக தோக்கும், டிவிகே டிஎம்கே போட்டின்னு அவங்க சொல்கிறாங்க, அதிமுக திமுக போட்டின்னு இவங்க சொல்கிறாங்க. எது எப்படியோ வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது களை கட்ட ஆரம்பிச்சிச்சு. அதாவது இவங்க 25 சீட் அப்படின்னு இப்போ பல பேர் நிலைவத்தான்கள் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. தேமுதிக கூட்டம் வரலாற்று சாதனையை செய்து விட்டார் ஸ்டாலின். நம்ம ஒன்று கேட்குறோம், ஒரு இடத்துல திமுக நின்னா ஜெயிக்குமா, தேமுதிக நின்னா ஜெயிக்குமா? ஒன்று, நீங்கள் சென்டிமெண்ட்டை பார்த்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறீங்க, 4 நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணுறீங்க. அவன் சொல்கிறான் ஒருத்தர், சார் எல்லாத்தையும் பார்க்குறவங்க தேமுதிக எந்த பக்கம் போனாலும் அந்த கூட்டணி தோக்கும்னு ஒரு வரலாறே இருக்குது சார், அதை ஏன் சார் பார்க்கல? நல்லா யோசனை பாருங்க. என்னைக்கு அந்த அதிமுகவோட ஜெயலலிதாவோட கூட்டணி 41 சீட் வாங்கினோம், அதோடு சரி. ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்னாங்கல்ல, இனிமேல் உங்களுக்கு இரக்கம் தான்,
அதே மாதிரி பார்த்தா தோக்கிற கூட்டணியிலாம் போய் சேருவாங்க. அதுதான் தேமுதிகவோட பிரேமலதா அவர்கள் சிறப்பு என்னென்னா, கரெக்டாக போய் தோக்கிற கூட்டணியில் போய் சேருவாங்க. கரெக்டாக போய் சேர்ந்தாங்க பாரு சார், தோக்கிற கூட்டணியில் எழுதி வச்சுக்காங்க சார், வாஷ் அவுட். அதில் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சொல்கிறோம். ஏன்னா இவங்க அதை நம்புகிறாங்கல்ல திமுக. அப்போ கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் ஒரு புயலை கிளப்பியிருக்கிறாருன்னே சொல்லலாம். வரக்கூடிய காலங்களில் அந்த புயல் இன்னும் வேகமாக அடிக்க தொடங்கும். இப்போவும் சொல்கிறோம், இதனால் இழப்பு திமுகவுக்கு தான். ஏன் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வரட்டுங்க, இந்த சீட்டுக்கு ஒத்துக்காதுங்க. அதிகமாக சீட்டு கொடுக்கணும், அதிகமாக அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தா திமுக போன தடவை நின்ன தொகுதியில் கம்மியாகும். அப்போ அந்த தொகுதியில் நீங்கள் தேமுதிக கொடுத்தீங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய திமுக எப்படி வேலை செய்வார்? அவ்வளோ புச்சாலியா நீங்கள்? உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் பண்ணிக்குவீங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு சீட்டு குறைச்சிக்கணுமா, கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு குறைச்சிக்கணுமா, அவங்கவுங்க 3 சீட்டு ஏற்றிட்டு இருக்காங்க, ஒரு சீட்டு குறைக்கணுங்கிறீங்க. ஒரே ஒரு நன்மை, வேல்முருகன் சத்தம் போட்டுட்டு இருந்தார், அவரை பேசி கூப்பிட்டு சமாதானம் ஏதோ படுத்தியிருக்காங்களாம். இந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் ரொம்ப மும்முரமாக இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்புனாருன்னா நள்ளிரவு வரைக்கும் வேலை தான், சுற்றிக்கிட்டே இருக்கார் பம்பளமாக. எப்படியும் பையனை முதலமைச்சராக்கணும். பையன் வேலை செய்யாமல் அமைதியாக இருந்தாலும் அப்பா பையனுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறார். இப்போவும் சொல்கிறோம், இந்த தேர்தலில் விஜய் ஒரு பெரிய அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார் அப்படிங்கிற என்னுடைய இந்த கருத்தில் மாற்றமில்லை. உங்களுடைய கருத்தை நமக்கு பதிவிடுங்க. அதாவது ஒரு அரசாங்க அலுவலரை ஒவ்வொரு ஏரியாலையும் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு துணை புரியறதுக்காக அரசாங்க அலுவலரில் அவங்க சேர்க்கறதாகட்டும், இன்னும் பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. பல ஊரில் பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சார் என்ன இருந்தாலும் பொதுக்கூட்டம் எது நடத்தினாலும் விஜய் கிரவுண்டில் இறங்காத அது வராது, அது நமக்கு தெரியுது. கிரவுண்டில் இறங்க விட மாட்டுறாங்களே. அவர் வீடியோ பிரச்சாரம் பண்ணுறதுனா ஐயோ வீடியோ பிரச்சாரம்லாம் எடுபடாதுங்க. ஏன் எடுபடாதுங்க? அது என்னென்னா மக்களை கை கோர்க்கணுங்க. சும்மா நீங்கள் வீடியோ பிரச்சாரம் போட்டால் அது எப்படிங்க எடுபடும்? சார் எடுபடுமா எடுபடாதாங்கிறது வீடியோ மக்கள் பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணணும். இன்றைக்கி பல வீடியோக்கள் பல விஷயங்களை சாதித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி எல்லாம் கையில் செல்ஃபோன் இருந்துச்சு, நேரடியாக விஜய் பார்த்து டிராஃபிக்கை ஜாம் பண்ணி மக்கள் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை சார். முதல்ல மாதிரி அரசியலே இல்லை. இப்போ அமெரிக்கா இப்படி பண்ணுறாங்க. அதாவது நாளுக்கு நாள் டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளவோ போயிடுச்சு. இப்போயும் பெருசாக இந்திய எதிர்ப்பு போராட்டம், மொழிப்போர் தியாகிகள்லாம் இங்கே இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்கவுங்க செல்லை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால் டிஜிட்டல் பிரச்சாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விஜய் கட்சிக்கு ஒத்து வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுவோம். ஆனாலும் காங்கிரஸ் திமுகவை அலற விட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் விஜய். அவர் கொளுத்தி போட்ட அந்த வெடி இன்றைக்கி வேகமாக பற்ற வைத்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் குடும்பம் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறது. வேறு என்ன சொல்லணும்? எடப்பாடி அப்படி தான். எடப்பாடிக்கும் புரியல. ஏன்னா இவர் உள்ளே வந்ததுனால யார் ஓட்ட பிரிப்பார்? அமித்ஷாவே வியூக வகுப்பு நிறுவனத்தில் தலைவரே அவர் தான். அவருக்கே புரியல, என்ன நடக்குன்னே புரியாமல் உட்காந்துருக்காங்க. மற்ற மாநிலங்களில் அமித்ஷாவுடைய வியூகம் ஜெயிச்சது, இங்கே தோக்குங்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா ஓரளவுக்கு அது உண்மைங்கிற மாதிரி தான் தெரியுது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.